ஹலோ நண்பா, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எம்ஆல்டிடி எபிசோட் நம்பர் 76 பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி புதுசா யாராவது வந்துட்டீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எபிசோட பார்க்க ஆரம்பிக்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல நமக்குள்ளே என்ன சொல்றாங்கன்னா, சண்டை ரொம்பவே கடுமையா போயிட்டு இருக்கு. இப்போ அடுத்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் போது அது இன்னும் கூட கொஞ்சம் கடுமையா போறது கூட வாய்ப்பு இருக்கு. போட்டியாளர்களோட எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கு. சரி, ஓகே, இப்போ யார் சண்டை போறாங்கிறத அந்த கல்லை பாருங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் எல்லாருமே அந்த கல்லை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த கல்ல முதல் பேர் வருது. அப்ப அந்த புள்ள என்ன சொல்றாருன்னா, இந்த முதல் பேருக்கு அடுத்த யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சா இந்த சின்ன பொண்ணு சீனியர் தான் சண்டை போட போறாங்க. அந்த சின்ன பொண்ணு சீக்கிரமா சம்பவத்தை பண்ணுங்க, உங்க சண்டையை பார்க்க நான் காத்துட்டு இருக்கேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த சின்ன பொண்ணு சீனியர் எந்த நாளுக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க. அதுக்கு ஆப்போசிட்டா யார் சண்டை போட போறான்னு பார்த்தா நம்ம லீதான் ஆப்போனண்டா செமையா இருக்க போற இந்த பேட்டில். அப்ப நான் சின்ன பொண்ணு சீனியர் வாங்க சண்டை ஆரம்பிக்கலாமா, அதுக்கு நான் அதுக்கு தான் காட்டிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் மூவ் நீங்க எடுத்துப்பீங்க, நான் வெயிட் பண்றேங்கிற மாதிரி சொல்றாரு. அதை கிட்ட இருக்கவர் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு கண்ணாலேயும் ஒரு பேட்டில் நடந்துட்டு இருக்கு. இன்னொன்னு சண்டை ஆரம்பிக்காம முறைச்சிட்டே இவங்க ரெண்டு பேர் நின்றுட்டு இருக்காங்க. அப்புறம் அமைதியா இருந்தா வேலைக்காகன்னு சொல்லிட்டு மொதல் அட்டாக்க பண்ண ஆரம்பிக்கிறது. அப்ப இந்த சின்ன பொண்ணு சீனியர் எஸ் ஆயிடுறாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் இவர் ரொட்டேஷன் எல்லாம் போட்டு போய் அட்டாக் பண்ணலாம் மாட்டா, அது எல்லாத்துலயுமே நம்ம சின்ன பொண்ணு சீனியர் எஸ் ஆயிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் பயங்கரமான சண்டை ஆரம்பிக்குது. இந்த சின்ன பொண்ணு சீனியர்லாம் அசால்ட்டா அடிக்க பாக்குறாங்க. அதே சமயம் லீவும் கண்டிப்பா இவங்க ரெண்டு பேர் பேட்டிலும் பயங்கரமா இருக்கு. ஏன்னா ரெண்டு பேருமே ஈக்குவலா சண்டை போடுறாங்க. அதை சுத்தி இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டு என்னப்பா இவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு ஈக்குவலா சண்டை போட்டு எப்ப மேட்ச் முடியுங்கிற மாதிரி எல்லாருமே அந்த இடத்துல அப்படியே உறைஞ்சு போய் பார்த்துட்டு இருக்காங்க. யாரு கண்ணாலும் யாரும் நம்ப முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு பங்கமான சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவரு லீ என்னன்னா ஃபயர் அட்டாக் பண்றாரு. அதை பார்த்ததுக்கு சின்ன பொண்ணு சீனியர் இன்னும் அட்டாக் பண்றீங்கன்னு சொல்லிட்டு இவ்வளவு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணா, ஆனா ஒரு அட்டாக் கூட இந்த சின்ன பொண்ணு சீனியரா பண்ண முடியல. அப்ப லீவும் என்னங்கிறத யோசிக்கிறதுக்குள்ளே கன்னிவே அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்து எல்லாமே மறந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப இந்த லீயோட எழுத இருக்காங்களா, பாத்தீங்களா உங்க ஆளு பங்கமா சண்டை போற நல்ல ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க போல இருக்கு, ஆனா இன்னும் ஜெயிக்க முடியும் தோணல. கேட்டேன்னா சின்ன பொண்ணு எழுத என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு வாய்ப்பு இல்லை, நான் கொடுத்த ட்ரைனிங்ல அவ பங்கமா இருக்கா, அவள்கிட்ட மோதி ஜெயிக்கிறது இம்பாசிபிள். ஆனா நீங்க உங்க தோல்வி எழுந்ததுக்கு அப்புறம் அழுவ மாட்டீங்களா? அதை கேட்டதுக்கு அப்புறம் இவரு என்ன சொல்றாருன்னா, லீயோட எழுத அப்படியா, தோல்வியா வெற்றியா அது முக்கியம் இல்ல, சண்டை போடுறோமாங்கிறதா முக்கியம். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்ல ஜெயிக்க போறது யாருன்னு எனக்கு இப்பயே தெரியுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப நம்ம சின்ன பொண்ணு எல்லாம் இத்தனை போறங்கிற மாதிரி பங்கமா பார்த்துட்டு இருந்தா இவங்க ரெண்டு பேரும் பங்கமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த பங்கட்டை பார்க்கவே முடியல. இந்த சின்ன பொண்ணு சீனியர் எல்லாம் ஐஸ் அட்டாக் எல்லாம் பண்றாங்க. அது எல்லாத்துலயுமே நீஸ் ஆயிட்டு அவர் ஃபயர் அட்டாக் ஸ்டார்ட் பண்றாரு. அப்ப அதை இந்த ஐஸ் டெக்னிக்கை வச்சு இந்த சின்ன பொண்ணு சீனியர் தடுத்துடுறாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ஐஸை உடைக்கிறதுதான் சொல்லிட்டு உடைச்சிடுறாரு. உடைச்சிட்டு அப்படியே பக்கத்துல போயிட்டு இருக்கு. அப்ப நம்ம சின்ன பொண்ணு சீனியர் ஸ்மைல் பண்றாங்க. என்னடாங்கிற மாதிரி பார்த்தா அந்த அட்டாக் இவங்களுக்கு தேவைப்பட இருக்கு. அப்படி இவங்களை பேக் சைடா வச்சு அவங்க ஸ்டார்டை வச்சு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் காலு கையின்னு எல்லா இடத்துலயும் அட்டாக் பண்ணிட்டு ஸ்டார்டை வச்சு பங்கமா சண்டை போட்டு இருக்காங்க. இவங்க சண்டைலாம் பங்கமாவே இருக்கு. ஒவ்வொரு ஆளுக்கு சளைச்சவங்க இல்லைங்கிற மாதிரி அடின்னு அடிக்கிறாங்க. அந்த சின்ன பொண்ணு சீனியர் முடிஞ்ச அளவுக்கு டாமினேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் அவர் ஸ்டோர் அட்டாக் மாதிரி பண்றது. அப்ப கல்லெல்லாம் பூமியை பொழுதுட்டு வந்து அட்டாக் பண்ண பாக்குது. அப்ப என்னன்னு யோசிக்கிறதுக்குள்ள அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு அட்டாக் பண்ணி அந்த இடமே புகை மூட்டமா ஆக்கிட்டாரு அந்த லீ. அந்த இடத்துல என்ன நடக்குன்னு யாரையுமே கிளியரா பார்க்க முடியல. லீயோட எழுத என்ன சொல்றாங்கன்னா, டாப் கிளாஸ் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, பரவாயில்ல உங்க ஆள் கூட கொஞ்சம் தாக்கு பிடிக்கலன்ற மாதிரி இந்த சின்ன பொண்ணு எழுத சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிட்ட அவன் பயந்துட்டாலே என்ன. அதை கேட்டதுக்கு அப்புறம் சின்ன பொண்ணு எழுத என்ன சொல்றா, அவளை பயப்படுறா, அவங்க ஆளை பார்த்தா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அவர் தான் கேட்டதுக்கு அப்புறம் லீயோட எழுத என்ன சொல்றாங்கன்னா, அப்படின்னா ஃபாங்கனை பாட்டு அவ பயப்படுவாளா என்ன. அதை கேட்டதுக்கு அப்புறம் இந்த எழுத எதுவுமே பேசாம இருக்கு. அதான் சின்ன பொண்ணு எழுத அந்த இடத்துல புகை மூட்டமா இருக்கு. அப்ப இவங்களுக்குள்ள அந்த புகை மூட்டத்துக்குள்ளேயே இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சின்ன பொண்ணு ஐஸ் டெக்னிக் யூஸ் பண்ண இவரை அட்டாக் பண்ண மல்டிபிளா போர்ட்டல் கிரியேட் பண்ணி கண்டிப்பா எந்த இடத்துல இருந்து அட்டாக் பண்ணா கூட தெரியாத அளவுக்கு லீய குழப்பி விட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. நிறைய போர்ட்டல் சுத்தி சுத்தி ஓப்பன் பண்ணிட்டு ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு ஃபார்மேஷனே கிரியேட் பண்ணிட்டு ஒவ்வொரு இடத்துக்குள்ள இருந்து இவன் என்ட்ரி ஆயிட்டே இருக்கா. இவங்க யாராலுமே ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா அந்த இடத்துல 4 நம்ம சின்ன பொண்ணோட சீனியர் இருக்காங்க. அதை பார்த்துக்க லீ என்ன பண்றதா அவரோட மல்டிபிள் ஸ்டோட உருவாக்கி நம்ம சின்ன பொண்ணோட சீனியர் எல்லாரையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல அந்த ஃபார்மேஷனும் பிரேக் ஆயிருது. அதே சமயத்துல நம்ம லீக்கு எனர்ஜியும் ட்ரெயின் ஆயிடுது. நம்ம சின்ன பொண்ணோட சீனியர் போனாங்கிற மாதிரி பார்த்தா அந்த ஃபார்மேஷன்லயே அவங்க இல்ல. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, என் க்ளோனிங்கை வச்சு உங்க எனர்ஜியை ட்ரெயின் பண்ணணும்னு நினைச்சேன். அதே மாதிரிதான் பண்ணிருக்கேன். நீங்க என்ன கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைச்சேன், ஆனா நீங்க சுத்தமா என்ன கண்டுபிடிக்கல. எனக்கு தெரிஞ்சு இதோட மேட்ச்
முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அதை கேட்டதுக்கப்புறம் லீ என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் முடியல, இன்னும் எனக்கு எனர்ஜி இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு பவரை வெளில எடுக்கிறாரு. அப்ப அவரு வந்து ஏழ்லயே பறந்துட்டு இருக்கும் போது நம்ம சின்ன பொண்ணோட சீனியர் பறந்து போறாங்க. அப்ப கிராவிடேஷன் போர்ஸ் மாதிரி அங்க இருக்கிற கற்கள் எல்லாம் ஒண்ணு சேர்த்துட்டு இருக்காரு இவரு. அதை பார்த்தா சுத்தி இருக்கவங்க என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்காரு, விளங்க மாட்டேங்கிறமே பார்த்துட்டு இருந்தா நம்ம லீயோட எழுத என்ன சொல்றாங்கன்னா, நீ யாருங்கிற ப்ரூவ் பண்ணி இவங்க எல்லாருக்கும் நீ எவ்வளவு பவர்ஃபுல் காட்டுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நம்ம லீ அந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா ஒரு எரிக்கல்லே உருவாக்கி இருக்கான். அந்த எரிக்கல்ல இந்த சின்ன பொண்ணு சீனியரை நோக்கி அப்படியே அனுப்பிட்டு இருக்கான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் இது எனக்கு ரொம்ப ஈஸியா தான் இருக்க போறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க வந்து தரையில அவங்க சோடா வச்சதுக்கு அப்புறம் ஒரு டிராகன் வெளில வருது. அதாவது ஒரு ஐஸ் டிராகன் வெளில வருது. அவங்களை சுத்தி அப்படியே நின்றுட்டு இருக்கு. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதை முடிச்சு விடு. அதை சொன்னதுக்கு அப்புறம் அவங்க ஃப்ரீஸ் டெக்னிக்கை வச்சு அந்த எரிக்கல அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரெண்டும் பங்கமாவே இருக்கு. ஏன்னா நெருப்புக்கும் ஒரு ஐஸுக்கும் சண்டைனா இது ஜெயிக்குங்கிறது அவ்வளவு சீக்கிரமா சொல்ல முடியாது. ஆனா அந்த சின்ன பொண்ணோட எழுந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த ஐஸ் டெக்னிக்கை வச்சு அந்த எரிக்கல சுக்குநூறு ஆக்கிறாங்க. அதே சமயம் நம்ம லீ கீழே வந்து ரத்தம் கங்கிட்டு இருக்கான். அப்ப இந்த சின்ன பொண்ணு சீனியர் இவங்க பக்கத்துல வந்துட்டு, லீ இதுக்கப்புறம் கண்ணே பண்ண தோணுறா என்ன? அதை கேட்டதுக்கப்புறம் லீ என்ன சொல்றாங்கன்னா, நீ ஜெயிச்சுட்டேன்னா உங்ககிட்ட சண்டைங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதை கேட்டதுக்கு அப்புறம் நான் பொண்ணோட சீனியர் என்ன சொல்றாங்கன்னா, பரவாயில்ல நீங்க கூட நல்லா சண்டை போட்டீங்க, இருந்தாலுமே இந்த இடத்துல நான் ஜெயிக்கணும் முடிவு பண்ணேன், அதனால இப்படி பண்ணேன். சின்ன பொண்ணோட சீனியர் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க ஏரியாவுக்கு போனதுக்கு அப்புறம் சின்ன பொண்ணு, சிஸ்டர் நீங்க வேற லெவல், எப்படி இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணீங்க, நானே எதிர்பார்க்கலங்கிற மாதிரி புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கா. அப்ப அந்த இடமே அப்படியே வந்து ஒரு இருட்டு பயமாவது. ஏன்னா நைட் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் கன்டினியூ பண்ண மாட்டாங்க மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கும் போது சடனா சொல்றாங்க அடுத்த மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. அது வேற யாருக்கும் இல்ல, ஃபாங்கானுக்கும் மாயனுக்கும். இந்த விஷயத்துக்காக தான் நானே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இது கிடைச்சிருச்சு, இன்னைக்கு சம்பவம் இருக்குது. அப்ப இவனுங்க ரெண்டு பேருமே முறைச்சிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கும் போது சுத்தி இருக்கும் போது என்ன பேசிக்கிறாங்கன்னா, இந்த ஃபாங்கான் கூட நம்ம மாயன் சண்டை போட போறாரா. மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்றேன், நம்ம மாயன் எந்த ஜெயிக்க போறான், இந்த ஃபாங்கான் மண்ண கவ போறான், இப்படி ஒரு தொழிலை எதிர்பார்த்துருக்கே மாட்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கானோ. அப்ப நம்ம மாயன் அதை இருந்தாலுக்குள்ள என்ட்ரி ஆயிதான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்குள்ள என்ட்ரி ஆயிதான். இவங்க ரெண்டு பேருக்குள்ள இப்ப பேட்டில் நடக்க போகுது. ஆனா நம்ம ஃபாங்கானை பத்தி நமக்கு தான் தெரியுமே நம்ம ஹீரோ இந்த அளவுக்கு பவர்ஃபுல் சொல்லிட்டு. அப்ப அந்த லீயோட எழுதர் வந்து நம்ம சின்ன பொண்ணு எழுதத்தை பேச ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த லீயோட எழுதர் என்ன சொல்றேன்னா, நீங்க என் கூட ஒரு பெட்டிங்க்கு வரீங்களா, அதாவது இந்த மேட்ச்ல நான் வந்து மாயன் ஜெயிப்பான்னு சொல்றேன், ஆனா நீங்க ஃபாங்கானுக்குலாம் சப்போர்ட் பண்றீங்க, அதனால அவன் ஜெயிப்பான்னு நீங்க பெட் கட்டுங்க, போறீங்க போர்ல என்டர்டைன்மெண்ட் ஏதாவது பண்ணலாங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் கையில ஒரு மேஜிக்கல் வெப்பனை வர வச்சு இதை நான் உங்களுக்கு தரேன் நீங்க ஜெயிச்சிங்கன்னா. அதை கேட்டதுக்கு அப்புறம் சின்ன பொண்ணு எழுத என்ன சொன்னா, இது ரொம்பவே வேலையபலான ஒண்ணு, ஆனா நீ என்கிட்ட இதுக்காக பெட் கட்டுன்னு தெரிஞ்சுக்கணுமே, உனக்கு என்ன தேவைங்கிறத ஃபர்ஸ்ட் ஒழுங்கா சொல்றியா. அதை கேட்டதுக்கு அப்புறம் இந்த லீடர் என்ன சொல்றான்னா, உங்க கையில ஒரு பேஸ்லெட் போட்டிருக்கீங்களே அதுக்கு எனக்கு தேவைப்படுது, ஏன்னா அது ரொம்பவே வேல்யூபிளான ஒண்ணு, அதை உங்களால பெட் கட்ட முடியுமா இந்த ஃபாங்கானை நம்பி. கேட்டதுக்கு அப்புறம் நான் சின்ன பொண்ணு எழுத என்ன சொன்னா, இதை நினைச்சு நீ ரொம்பவே ஃபீல் பண்ண போற, இந்த பேஸ்லெட்டை பெட் கட்டப்பா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா அந்த பெட்ல நான் தான் ஜெயிக்க போறேங்கிறது எனக்கு தெரியுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அந்த லீயோட எழுதரு, டே மாயனே சொதப்பி விட்டனா இந்த பெட்ல நான் தோட்டு போய் அந்த மேஜிக் வெப்பனை கொடுக்கணும் ஒழுங்கா சண்டை போடுறாங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்காரு. அப்ப இந்த எழுதால நம்ம மாயன் பேச அனுப்பிடான். எனக்கு ஒரு விஷயம் இப்பதான் புரிஞ்சுது, எனக்கு என்ன பகனே தெரியல, உனக்கு பர்சனலா உன் மேல எனக்கு என்ன ஒரு கோபமும் இல்லை, ஆனா இருந்தாலுமே உன்னை எனக்கு சுத்தமாவே பிடிக்க மாட்டேங்குது. அது ஏன்னா உன்னை எனக்கு ஈக்குவலா பேசிட்டு இருக்காங்க, அந்த விஷயம் எனக்கு ரொம்பவே இரிட்டேட்டிங்கா இருக்கு, அதனால்தான் உன்னை நான் பார்க்க போல நீங்க எனக்கு பாம்பு மாதிரியும் நான் கீரி மாதிரி எனக்கு தோணுற, உனக்கு எனக்கு என்ன டிஃபரன்ட்ங்கிறத இந்த இடத்துல எல்லாருக்கும் நான் புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். நான் எந்த அளவுக்கு சக்திசாலிங்கிறத உனக்கும் புரிய வைக்கணும். அதுக்கு ஒரே வழி, உன்னை வெறும் 3 மூளை நான் முடிச்சுடும், அதாவது உன் கண்ணுல எவனை காட்ட போறேன், அதாவது உன் மரணத்தை இன்னைக்கு நீ பார்க்க போற ஃபாங்கான், அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே என் கூட சண்டை போடு சொல்லிட்டு இருக்கக்குள்ள சீக்கிரமா சண்டையை ஸ்டார்ட் பண்ணுங்கிற மாதிரி சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல முறைச்சு நிக்கிறானோ. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் எபிசோட்ஸ் பார்க்கணும்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. இது உங்கள் அன்புள்ள ஏஜே வாய்ஸ் ஓவர்.